شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا وحبيبنا وقاعدنا وقرة أعيننا عليه أفضل الصلاة وأتم التسليم أما بعد. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு ஒரு சிறந்த மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த மாதம் உலகத்திலே எத்தனை மாதங்கள் இருக்கிறதோ அத்தனை மாதங்களையும் விட சிறந்த மாதம் அதுதான் ரமலானுடைய மாதமாகும். இந்த மாதம் பல சிறப்புகளை பெற்றிருந்த போதிலும் அல்லாஹ் இந்த மாதத்தை குர்ஆனை கொண்டு அல்லாஹ் சிறப்பாக்கியிருக்கிறான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த மாதம் சிறப்பு பெறுவதற்கான அடிப்படை காரணமே இந்த மாதம் குர்ஆனை கொண்டு சிறப்பு பெறுகிறது. இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே ஏனைய மாதங்களை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதுவார்கள். ஏனைய மாதங்களிலே நபி அவர்கள் ஓதுவதை விட மிக அதிகமாக ஓதுவார்கள். எனவே அல்லாஹ் நமக்கு இந்த மாதத்தை தந்திருக்கிறான். இந்த மாதத்தின் மூலமாக நாம் நரகத்திலிருந்து விடுதலை பெறுகின்றவர்களாக, இந்த மாதத்தின் மூலமாக நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகின்றவர்களாக, இந்த மாதத்தின் மூலமாக நல்ல வார்த்தைகளை பழகுகின்றவர்களாக. பொதுவாக மக்களிடத்தில் இருக்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால், அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் பாவத்தை விட்டு விடுவார்கள், நாவடக்கம் என்பார்கள். ரமலானுடைய மாதத்திலே நாவடக்கம். ஆனால் ரமலான் முடிந்ததன் பிறகு எல்லா வார்த்தைகளையும் பேசுகிறோம். ரமலான் வருகின்ற பொழுது இசை கச்சேரிகளுக்கும் இசைகளுக்கும் படங்களுக்கும் நாம் ஒரு ஓரம் கட்டி விடுகிறோம். சில வீடுகளிலே அதை மூடி வைப்பதுண்டு பழங்காலத்திலே. ஆனால் அது முடிந்ததன் பிறகு அவர்கள் அந்த பாவத்தை மீண்டும் செய்கின்றவர்களாக மாறுகிறார்கள். ஆனால் மிக அருள் பொருந்திய மாதம், துஃப்தஹ் அபுவாபுல் ஜன்னா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது, நரகத்துடைய கதவுகள் மூடப்படுகிறது, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். இவ்வாறான மாதத்திலே இருக்கின்ற நாம் இப்பொழுதிருந்து நம்முடைய பாவத்தை விடுவதற்கான ஒரு பயிற்சியை நாம் நம்மிடத்திலே கொண்டு வர வேண்டும். நான் முழுமையாக இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே நான் என்னை ஒரு கட்டுக்கோப்பிற்குள் வைத்துக்கொள்வேன். நான் பாவத்தை விட்டு விடுவேன், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகின்ற அமல்களை மாத்திரம்தான் செய்வேன், என்னுடைய பாவங்களுக்கு நான் ஒரு முடிவு கட்டுவிட்டுவேன் என்ற ஒரு உறுதிப்பாட்டை இடத்திலே கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் நாம் பழகுவதற்கான பொதுவாக இந்த மாதத்திலே பாவத்தினுடைய வெறுப்பு வருகின்ற மாதம், அமலுக்கு ஆசை வருகின்ற மாதம். நாம் அமலிலே ஆசை கொள்வோம், அதிகமான நன்மைகளை நாம் செய்வோம், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம், அதிகமாக திக்ருகளை செய்வோம், தொழுகைகளை நீண்ட ரக்காத்துகளாக நாம் தொழுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகையை பற்றி வருகிறது, லா தஸ்அல் அன் தூலிஹின் வ ஹுஸ்னிஹின். நபி அவர்கள் எவ்வளவு அழகாக தொழுதார்கள், எவ்வளவு நீளமாக தொழுதார்கள் என்று என்னிடத்திலே கேட்காதீர்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அந்தளவுக்கு நீளமாக நபி அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். அதே போல் நபியர்கள் பிறர் குர்ஆன் ஓத நபியர்கள் கேட்டிருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை இக்ரா அலைய, எனக்கு ஓதி காண்பி என்று சொன்னார்கள். உடனே அவர்கள் ஆக்ரா அலைக்க வ அலைக்க உன்ஸில், யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்கு ஓதி காண்பிப்பதா, உங்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை இறக்கியிருக்கிறான் என்று சொன்ன பொழுது, இன்னி உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரி, பிறர் ஓதி நான் கேட்க விரும்புகிறேன், பிறர் ஓதி நான் கேட்க விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது, ஃபகரஅது அலைஹி சூரத்துன் நிசா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் சூரத்துன் நிசாவை ஓதி காட்டினேன். இதுவரைக்கும் என்றால் 40வது ஆயத்து வரும் வரைக்கும், فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا. நபியே, நாளை கியாமத்துடைய நாளையில் உங்களையும் கொண்டு வருவோம், ஏனைய உம்மத்தார்களையும் கொண்டு வருவோம், அந்த உம்மத்தார்களுக்கு உங்களை சாட்சியாக கொண்டு வருவோம் என்ற ஆயத்தை ஓதியவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை சொல்லுகின்ற ஆயத்து வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்புக்கலான், போதும் நிறுத்தி என்றார்கள்.
நான் நிறுத்திவிட்டு நபியோர்களை பார்த்தேன். ஃபைதன் ஐனாஹு தத்ரிஃபான், நபியுடைய இரு கண்களிலிருந்தும் தாரை தாரையாக கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. பிறர் ஓதி நபியோர்கள் கேட்டிருக்கிறார். எனவே எம்மிலே உள்ளவர்கள் யாரும் இவ்வாறு சொல்ல முடியாது, எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது என்று சொல்ல முடியாது. நாம் குர்ஆனை ஓத தெரியாவிட்டாலும் கூட பிறர் ஓதுகின்ற பொழுது நம்முடைய காதுகளால் கேட்போம். இந்த சிறந்த மாதத்தை இவ்வாறான நாம் நம்மை திருத்திக் கொள்வதற்காக அல்லாஹ் இந்த மாதத்தை தந்திருக்கிறான். எனவே முழுமையாக நாம் இந்த மாதத்தை பிரயோசனப்படுத்துவோம், அமலிலே கழிப்போம், நல்ல செயல்களிலே கழிப்போம், பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்வோம். இந்த பாடத்தை எமக்கு மௌத்து வருகின்ற வரையிலும் நாம் பாவத்திலிருந்து வெறுப்புள்ளவர்களாக, அல்லாஹ்வின் பக்கம் நல்ல அமல்களின் பக்கம் ஆசை உள்ளவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு